வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், நேற்றைய தினம் பேசணும் முக்கியமான விஷயம். அதிமுக ஏன் இந்த லைனில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அந்த மாதிரி நான் எடப்பாடி பழனிசாமி முன்னாடி பேசுறதா பார்த்ததே இல்லை. கோயிலை வச்சு தேர்தல் பரப்புரை அது ரிலேட்டடாக நான் நேற்று தினம் பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எதுக்கு அந்த லைனை எடுக்கிறாருன்னு. அது தான் நேற்று சமூக தலைங்களில் விவாத பொருளாக இருந்தது. சில விவாதங்களே அதை மையமாக தான் வச்சு நடந்தது. அதை தொடர்ந்து சேகர் பாபு அவர்கள் கருத்து தெரிவித்தார். செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்கள்லாம் கோவில் பணத்தை வைத்து கல்லூரி கட்டினார்கள்னு சொன்னாங்க. அதுபோல் சிவசங்கர் கோவில் பணம்னா பொது பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது அதிமுகவுக்கு சாதகமாக பாதகமாக சார்? அது காலம் தீர்மானிக்கும். அதிமுகவுக்கு சாதகமாக பாதகமாக என்பதை காலம் தீர்மானிக்கும். எடப்பாடி இஸ் டேக்கிங் ஏ கேம்பிள். அது வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். இதில் இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் கல்லூரியை திறந்து வைத்திருக்கிறார் பழனி ஆண்டவர் கோவிலில். எடப்பாடி அது தொடர்பான ஒரு கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார். கருணாநிதி ஒரு கல்லூரியை திறந்து வைத்திருக்கிறார். நாம் சொல்வதெல்லாம் என்னவென்றால், 1959ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது இந்து சமய அறநிலைத்துறைகள் சட்டம். அந்த சட்டம் கோவில் மற்றும் கோவில் சொத்துக்களை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டுகிறது. அதை மீறி நீங்கள் செயல்படுத்த முடியுமா? இதுதான் எளிமையான கேள்வி. கல்லூரி கட்டவே முடியாது, கல்லூரி கட்டுவது சரியா தவறான்றதுக்குள்ளெல்லாம் போல, சட்டப்படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கட்டும்போது அந்த சட்டத்திற்கு உட்பட்டு கட்டினார்கள். கோயில் நிதியை இதுபோல் எடுத்து கல்லூரி கட்டலாமானா கட்டலாம். அந்த முடிவை யார் எடுப்பது? அந்த ட்ரஸ்டீஸ், அறங்காவலர்கள் எடுக்க வேண்டும். எந்த நிதியை எடுத்து கட்ட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். கோயிலோட உபரி நிதியை எடுத்து கட்ட வேண்டும். இப்போ இந்த கோயிலுக்கு 10 கோடி ரூபாய் வருமானம். இந்த கோயிலுக்கு எவ்வளோ செலவு? 8 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய் உபரி. ஏன் அந்த 4 கோடி என்னப்பா பண்ணுறது? கல்லூரி கட்டலாம். கோயிலுக்கு வருமானம் 4 கோடி, 10 கோடிக்கு கல்லூரி எப்படி கட்டுவீங்க? கோயிலோட செலவு யார் பார்க்குறதுன்னு ஒரு கேள்வி. எக்ஸாக்ட்லி. ஸ்பெசிஃபிக்காக சர்ப்ளஸ் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. சரி, இப்போது சென்னையில் கொளத்தூரில் ஒரு கல்லூரி கட்டப்படுகிறது. அந்த கல்லூரிக்கான நிதி எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? கோயிலிருந்து. எந்த கோவில்? மயிலாப்பூர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில். கபாலீஸ்வரர் கோவில் நிதியை எடுத்து கொளத்தூரிலே ஏன் கல்லூரி கட்ட வேண்டும்? அதே மிகப்பெரிய முரண். மயிலாப்பூரில் யார் இருப்பாங்கன்னு தெரியும். அதே மாதிரி கொளத்தூர் யார் போட்டிடுறாங்கன்னு தெரியும். இன்னொன்று HRNC அமைச்சர் யாருன்னு தெரியும். அப்போது கோவில் துட்டை எடுத்து உங்களோட அரசியல் நலனுக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு உங்களது பதில் என்ன? இப்போ எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவங்களாம் கட்டினாங்களா? அவங்க எந்த விதிப்படி சார் கட்டினாங்க? அவங்க ஃபாலோ பண்ணாங்களா அறநிலையத்துறை விதியை? அறங்காவலர்கள் இருக்கிறார்கள். நான் அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த கோவிலுக்கு பழனி முருகன் கோவில் இருக்குது. அந்த முருகன் கோவிலில் ஒரு 10 அறங்காவலர் இருக்காங்க. எம்ஜிஆர் கூப்பிட்டு தலைவர் இந்த மாதிரி பழனி ஃபண்டில் ஒரு கோவில் கட்டணும்னு விருப்பப்பட்டாருன்னு அந்த அறங்காவலர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு, நம்ம கோயில் நிதியில் கல்லூரி கட்டணும்னு ஒரு தீர்மானம் போட்டு எம்ஜிஆரை ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக அதை செய்வாங்க. நீங்கள் அதைத்தானே செய்யணும். இந்த உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கில் சொல்கிறார்கள், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கல்லூரி கல்வி இயக்குனருக்கு இந்த மாதிரி நாங்கள் கோவில் நிதியில் நாங்கள் கல்லூரி கட்டலான்ட்டு முடிவெடுத்துருக்குறோன்ட்டு சொல்கிறார், கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதம் எழுதுறதுக்கே உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் யார்? புரியுதா நான் சொல்கிறது? புரியுது. உங்களுக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை. சார், அப்போது இங்கே இருக்க ட்ரஸ்டீஸ் இதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்களாங்க சார்? அதாவது பர்மிஷன் கொடுத்தாங்களா? 11 ஆண்டுகளாக இந்த கோவில்களுக்கு அறங்காவலர்கள் நியமிக்கப்படவில்லை. ஸோ அறங்காவலர்களை நியமிக்காததால் இந்த கோவிலை அறநிலைத்துறையை சேர்ந்த செயல் அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டெம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவர் நிர்வகிக்கலாம் என்று ஒரு நியமன உத்தரவை அரசு ஏற்படுத்துகிறது. அப்போ இயல்பாகவே பவர் அவங்களுக்கு போவாதா? வராதுன்றாங்க. அறங்காவலர்கள் என்பது அந்த கோவிலோட பாடியில் இருக்கிறது. நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டெம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த கோவிலை நிர்வாகம் செய்யலாம். நீங்கள் நிர்வாகம் செய்கிற அந்த அதிகாரத்தை கோவிலோட நிதி எடுத்து கல்லூரி கட்டுறதுக்கு எப்படி பயன்படுத்தலான்றதான் கேள்வி. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தான் தடை விதிக்கிறது. இப்போ ஒரு அறங்காவலரை இப்போ நியமித்து
சரி, அவர் மூலமாக இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அது செல்லுமா? அது செல்லும், அதை பண்ணுங்க. என்ன அவசரம் உங்களுக்கு? அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலோட நிதியை எடுத்து அங்கிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பரமத்தி வெள்ளூரில் கல்லூரி கட்டுகிறார்கள். இது எதற்காக? சரி, கொளத்தூரில் கல்லூரி கட்டுறீங்களே, அந்த கொளத்தூரில் நீங்கள் கட்டுவது அரசு நிலமா அல்லது கோவில் நிலமா? அரசு நிலமாக இருக்கும். தனியார் நிலம். தனியார் நிலமா? அந்த நிலத்தை வாங்க அப்போ பணம் எது? அதுக்கு இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் துட்டை எடுத்து செலவு பண்ணுறாங்க. கரெக்டா? அப்போ தனியார் நிலம் யாரோட பேர்லையோ தானே இருக்கும். அப்போ நாளைக்கு வந்து அவங்க உரிமை கோருனா இது என்னுடைய இடம், ப்ராப்பராக காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, இல்லை லீஸுக்கு எடுப்பாங்க. அதில் சிக்கல் இல்லை. அது யாரோட பேருக்கு வாங்கியிருப்பாங்க? கோயில் பேரில் வாங்கிட்டாங்க. பேர்லையும் அது பேர்லையும் வாங்கிப்பாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், 10 கோடி அந்த இடத்துல நிலம்னா நீங்கள் 15 கோடிக்கு அந்த இடத்த வாங்குறீங்கன்னு ஒரு வாதத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அதில் நீங்கள் கோயில் நிலத்தை எடுத்து ஊழல் பண்ணுறீங்கன்னா ஒரு சார்ஜ் வைக்கிறேன். என்ன பதில் சொல்லுவீங்க? இது அறங்காவலர்கள் செய்யலாம், அரசு செய்யலாமா? அடுத்து பழனி தண்டாயுதபாணி பழனி முருகன் கோவில், அந்த பகுதியில் கோவிலை கட்டாமல் அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தொப்பம்பட்டி என்ற இடத்தில் சென்று கல்லூரி கட்டுகிறார்கள். ஓகேவா? அதற்கு சம்மந்தம் இல்லாமல். இன்னொன்று, இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் என்று சொன்னேன் அல்லவா, அந்த கோவிலோட வருமானமே 5 கோடி வருஷத்துக்கு. 15 கோடிக்கு அந்த கோவில் துட்டை எடுத்து கட்டுறீங்களே, எப்படி கட்டுவீங்க? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கல்லூரி கட்ட 15 கோடி ஆகுது, இந்த கோயில் காசில் கட்ட போகிறோன்ட்டு அறிவித்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 5 வருஷத்து கோயில் வருமானத்தை எடுத்து கட்டுவீங்களா நீங்கள்? அடுத்தது தான் இருப்பதிலேயே சிறப்பு, திருச்செந்தூர் முருகன் கோவில். அந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சொந்தமாக 1500 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த 1500 ஏக்கர் நிலத்தில் கல்லூரி கட்டலாமா? கட்டலாம். ஆனால் அங்கிருந்து 95 கிலோமீட்டர் தொலைவில் விளாத்தி குளத்தில் சென்று கல்லூரி கட்டுகிறார்கள். ஏன்? விளாத்திக்குளம் வந்து விளாத்திக்குளத்தில் விஜய் தரணி தான் இருந்தாங்க எம்எல்ஏவா. அது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியின் கீழ் வருகிறது அல்லவா? கனிமொழி அவர்கள். அப்புறம் அப்கோர்ஸ்ங்க, கனிமொழி அந்த காலேஜை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்களா? அப்புறம் அதுக்கு தானே பஸ், வேற எதுக்கு? இல்லை, இது கீதா ஜீவன் அவர்களுக்கு வந்து ஓரளவு கை கொடுக்கும். ஏன்னா அவங்க தூத்துக்குடி வந்து ஒரு அசெம்பிளி எலெக்ஷனில் இருக்காங்க. அது கனிமொழி அவர்களுக்கு எப்படி கை கொடுக்கும்? சொல்லிக்க வேண்டியதான். பாருங்கள், முருகனோட பணத்தை எடுத்து நாங்கள் விளாத்தி குளத்தில் கோவில் கட்டியிருக்கேன்னு சொல்லிக்க வேண்டியது. 2 பேரும் கிளைம் பண்ணிக்கிட்டான். எனிவே அட் த எண்ட் ஆஃப் த டே திமுகவுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகுது. திமுக தான் அந்த கிரெடிட்ஸ் போகுது. இப்போது நீங்கள் கோவிலின் நிதியை உங்கள் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறீர்கள் என்று நான் உங்களை நோக்கி குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட? பதில் இருக்காது சார். அதை தாண்டி இன்னொரு கேள்வி இருக்குது சார் என்கிட்ட. இப்போ அந்த கோவில் நிலம் வாங்குறதுல அதுக்கப்புறம் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து முறைகேடு நடந்திருந்தா அதுக்கு யார் பொறுப்பாவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த லேண்ட் வேல்யூ நீங்கள் ஏற்றி வாங்கியிருக்கலாம், அதில் வந்து ஏதாவது ஊழல் நடந்திருக்கலாம். ஸோ அதுக்கு யார் பொறுப்பாவாங்க? அப்படி நடந்திருக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, ஒரு கல்லூரி தொடங்குவது என்றால் அதற்கென்று சில அனுமதிகள் எல்லாம் வாங்கணும்ல. இங்கே ஒவ்வொரு துறையிலையும் அனுமதி வாங்கணும். இந்த 4 கல்லூரி கோவில் நிதியில் தொடங்கக்கூடிய இந்த 4 கல்லூரிகளுக்கு மட்டும் எல்லா அனுமதி வாங்குவதிலிருந்தும் தளர்வுகள் வழங்கப்பட்டு வாங்கப்படுகிறது. இன்னொன்று, நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த கோவில் பணத்தை எடுத்து நீங்கள் சொல்வது உங்களோட லாஜிக்கு, கோவில் நிதி சும்மா இருக்கிறது, அது யாருக்கும் பயன்படாமல் இருக்கிறது, அதை எடுத்து 4 பேருக்கு நாங்கள் கல்வி புகட்டப் போகிறோம் என்பது தான் நீங்கள் வைக்கக்கூடிய வாதம். ஆனால் இந்த கோவில்களை நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், கோவில் நிதியில் நீ கல்லூரி கட்டினால் அதில் சமயம் தொடர்பான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று அதில் இருக்கிறது. அப்போது மீண்டும் நீங்கள் பக்தியை வளர்ப்பதற்காக நீங்கள் இந்த நிதியை திராவிட மாடல் அரசு பயன்படுத்துகிறதான்ற ஒரு கேள்வி எழுதில்லை. இது கட்டாயம், ஆப்ஷனே கிடையாது. அந்த நேற்று ஒரு தீர்ப்பு நான் விவாதித்தேன்ல, அந்த திரு TR கிருஷ்ணன் என்பவர் தொடுத்த வழக்கில் ஒரு தீர்ப்பு விவாதித்தேன்ல, அந்த தீர்ப்பில் அந்த நீதிபதி இறுதியில் சொல்கிறது, சமயம் தொடர்பான நீங்கள் வந்து BCom and BBA ஆரம்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க, நீ ஆரம்பித்து தொலைச்சிட்டு போ, கல்வி ஆண்டு தொடங்கிட்டதுனால நாங்கள் இப்போ இதில் தலையிட விரும்பலை, ஆனால் இன்னொரு 6 காலேஜ் கட்டணும்னு சொல்கிறீங்களா, அதை அனுமதிக்க மாட்டோம், தொடங்கின காலேஜ் போய் தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 4 கல்லூரிகளிலும் BCom BBAவோடு சேர்த்து சமயம் தொடர்பான ஒரு படிப்பை நீங்கள் தொடங்க வேண்டும். தொடங்கவில்லை என்றால் ஒரு லெசனா, ஒரு பாடமா, டிகிரி மேன், ஒரு டிகிரியே வந்து தொடங்கலைன்னா நாங்கள் 4 காலேஜையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போது திராவிட மாடல் அரசு மீண்டும் பக்தியை வளர்ப்பதற்காக கல்லூரிகளை தொடங்குகிறதா? இது எளிமையான கேள்வி. அதே பிரச்சாரத்தில் திரு பழனிசாமி
அன்றைக்கு காலையில் வாக்கிங் போகும்போதோ இல்லை அன்றைய தினம் கோவையில் அரசாங்கத்துக்கு வருமானம் கூடியிருக்கு. கடந்த ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு வருமானம் அதிகரிச்சிருக்கு. 5,20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. சரி, புதிய திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. புதிய கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ எதுக்குப்பா கடன் வாங்கினீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று சொல்கிறார். அதைத்தான் ஊடகங்கள் பெரிதாக விவாதித்திருக்க வேண்டும். அதை தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க. கோவில் துட்டை எடுத்து எதுக்கு நீங்கள் காலேஜ் கட்டுறீங்கன்னு சொல்கிறத பழனிசாமி இப்படி பேசிவிட்டார் அப்படின்னு அது விவாத பொருளாச்சு. இப்போது இது ரெண்டையும் இணைச்சி பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். 5,20,000 கோடி கடன் வாங்கி அதில் 500 காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமேப்பா. அந்த துட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் நீங்கள் கோவில் துட்டை எடுத்து கட்டுறீங்களே. அதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு அவ்வளோ வருமானமே இல்லை. அதை எடுத்து எப்படியா 15 கோடி எப்படியா பட்ஜெட்டில் எப்படி கட்டுறீங்க? அப்போ அந்த கோவில் நிரந்தர கடனாளியாக இருக்க வேண்டுமா? சட்டம் தெளிவாக சொல்கிறதல்லவா. இன்னொன்று விஷயம் தெரியுமா எப்படி பண்ணணும்னு? இந்த அறங்காவலர் குழு இருக்குல்ல, அந்த அறங்காவலர்கள்லாம் சேர்ந்து சரிப்பா நாங்கள் கோவில் நிதி எடுத்து காலேஜ் கட்டுறேன்ட்டுலாம் சொல்ல முடியாது. செய்தித்தாளில் விளம்பரம் தர வேண்டும். நாங்கள் இந்த மாதிரி கோவில் துட்டை எடுத்து கட்ட போகிறோம், யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிங்கள் என்று. ஆட்சேபனை தெரிவித்தால் அதை விவாதிக்கணும். தெரியுமா? இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. இதை எப்படி ஒரு டெம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் முடிவெடுத்து கடிதம் எழுதுவார்? சார், நான் என்ன நினச்சேன்னா, இப்போ அறங்காவலர்களை நியமித்து அதில் வந்து இவங்களுக்கு அவங்களோட பர்மிஷனோட கோயில் கட்டத்தில் என்ன சிக்கல் அப்படின்னு தான் கேட்கலான்னு நினச்சேன். இப்போ நீங்கள் சொன்ன லாஸ்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தெளிவாக அவங்கள நியமித்தா சிக்கல்கள் வரும் அப்படின்றதுக்காக அதை தவிர்த்துட்டு இவங்களே கோயில் கட்டுற வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, அறங்காவலர்களை நியமிப்பது அத்தனை எளிதல்ல. அதுக்கென்று ஒவ்வொரு கோவிலுக்கும் அறங்காவலர் நியமிப்பதில் ஏராளமான விதி இருக்குது. இன்னொன்று, எல்லா இடங்களையும் செய்வது போல் நீங்கள் எல்லா அறங்காவலர்களையும் திமுக அறங்காவலர்களாக போட முடியாது. ஒரு 10 அதிமுக அறங்காவலர்கள் வருவான், விடவே மாட்டான். எடுத்து கணக்கு காட்டுவாங்க. நீங்கள் உபரி நிதின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த பூசாரிங்களுக்கெல்லாம் ஒரு குவார்ட்டர்ஸ் கட்டணும், அது அவசியம். அதை கட்டி முடிச்சுட்டு மீதி துட்டு இருந்தால் கல்லூரி கட்ட, அதுதான் உபரி. இது அவசிய தேவை. பக்தர்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கலாம், இந்த செலவெல்லாம் முடிங்கன்னு சொல்லுவாங்க. அது நியாயமான ஒரு வாதம் தானே. இப்போ அதை மீறிட்டு எப்படி கட்டுவீங்க? புரியுதா? நீங்கள் 2 பேரும் கூட சந்தேகமாக பார்த்தீங்க. நான் எடப்பாடி கிளவர்லி போல்ட கூகுளின்ட்டு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உருட்டி விட்டார். நைட்டு வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்களே, நேற்று நைட்டு வரைக்கும் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, சேகர் பாபு அவர்கள்லாம் பதில் சொல்லி இருக்காரு. அண்ட் அமைச்சர் திரு சிவசங்கர் தான் இதை சொன்னார். நானே பார்த்தேன், எனக்கு வியப்பாக இருந்தது. கோவில் உண்டியலில் போட்டு விட்டாலே அது மக்கள் பணம், மக்களுக்காக எந்த இது வேணாலும் செய்யலாம் என்று ஒரு அமைச்சர் சொல்கிறார். நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கோவில் உண்டியலில் போட்டால் அது மக்கள் பணம் அல்ல, கோவில் பணம். வித்தியாசம் இருக்குது, புரியுதா? கோவில் பணம். பழனி கோவிலில் போட்டால் பழனி கோவிலின் பணம், மருதமலை கோவிலில் போட்டால் மருதமலை முருகனின் பணம், குன்றத்தூர் முருகன் கோவிலில் போட்டால் குன்றத்தூர் முருகனின் பணம். பாஸ், எல்லாம் முருகன் தானே பாஸ், ஒரே சாமி தானே பாஸ்ல. நீங்கள் இதை எடுத்து அங்கே செலவு பண்ண முடியுமா? எப்படி மக்கள் பணமாகும்? சட்டம்னு ஒன்று இயற்றப்பட்டிருக்கு இல்லை சார். உங்களை எதுக்கு ஆட்சியாளர்களாக மக்கள் நியமிக்கிறாங்கன்னா, சட்டத்தை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் வரும் வருமானம் அத்தனையையும் எடுத்து நாங்கள் கல்லூரி கட்டுவதற்கோ மக்கள் நல பணிகளுக்கோ பயன்படுத்துவோம் என்று நீங்கள் இந்த இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வாருங்கள். இது பண்ணிக்கின்னு தான் இதைத்தான் கோர்ட்டும் சொல்லுது. அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ இந்த செக்ஷன் 97 ஒன்று சொல்கிறதில்ல, பொது காரியத்துக்கு உபரி நிதியை பயன்படுத்தலான்னு. உபரி நிதியே இல்லை, கோவிலில் காசு விழுந்தாலே அது மக்களுக்கானது என்று இந்த சட்டத்தை திருத்தி கொள்ளுங்கள். உங்களை யார் கேட்க போகிறது? அதை பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் சட்டம் இன்றைக்கி என்ன சொல்லுது? உபரி நிதியை தான் பண்ணணும். உபரி நிதியை எப்படி பண்ணுறதுன்னு அறங்காவலர்கள் முடிவு செய்ய வேண்டும், அரசு முடிவு செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதா? அப்போ நீ எப்படி முடிவு செய்கிற? இதுதான் கேள்வி. இது விவாதம் ஆவதை திமுக தவிர்த்திருக்க வேண்டும். இப்போது திரு எடப்பாடி மேலே அவர் ஒரு சங்கி, பிஜேபியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அப்படின்னு திரு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ பார்க்கும்போது நிறைய நிர்வாக திறன் இன்மை, அந்த நிர்வாகத்தில் கோளாறு இருக்குது. அதை தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சட்டவிரோதமான காரியங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அது என்னென்னா, இவங்க பில்டு பண்ணி வச்ச நரேட்டிவ். ஒருத்தனை சங்கின்னு சொன்னால் ஐயோ என்ன போய் சங்கின்னு சொல்லிட்டீங்களே என்று அவர்கள் அந்த இஷ்யூவை திசை மாற்றும் வேலை இது.
ஒரு அமைச்சர் இப்படி பொதுவெளியில் சொல்லாமா? உண்டு கோயிலில் போட்டாலே அது மக்கள் பணம்ன்ட்டு நானும் ஒரு காலத்தில் பிழையாக நினைத்து கொண்டிருந்த காலம் உண்டு. அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் படித்து பார்த்தா இப்போ அதுவும் இந்த வழக்கு தொடர்பாக பின்னாடி HRNC சட்டத்தெல்லாம் இப்போ தான் எடுத்து படிக்கிறேன். படித்தா தெளிவாக இருக்குது. நடுவில் எல்லாம் கூட நான் இந்து கோவில் நடத்தும் கல்லூரியில் இந்து மதத்தை சேர்ந்தவர்களை நியமிக்க வேண்டும்லாம் ஒரு வழக்கு வந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் அதெல்லாம் படிச்சது, என்னையா இது அநியாயமாக இருக்குது, என்ன ஒரு காலேஜில் வேறு மதத்தை சேர்ந்த ப்ரொஃபஸரை போடக்கூடாதா அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்து இந்த வழக்கு சம்மந்தமாக படிக்கும்போது கோவில் நிர்வாகம் நடத்தும் கல்லூரி, அதில் வேற்று மதத்தவர்கள் எப்படி போடுவீர்கள்? வக்ஃபு போர்டில் வேற்று மதத்தவர்களை நியமிக்கக்கூடாதுன்னு நாம தானே பேசுகிறோம். அப்போ இதில் பண்ணக்கூடாது. கோர்ட்டு ஏன் இது சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன் செக்யுலராக இருந்தாலும் இந்த கோவிலுக்கென்று இருக்கக்கூடிய சட்டங்களை பின்பற்ற வேண்டும். அப்படி பார்க்கும்போது வேற்று மதத்தவரை இங்கே நியமிக்கக்கூடாது. சார், நாளைக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது, இந்த ஜாதி மத பிளவுகள் வந்துடக்கூடாதுன்னு தானே சார் ஒரு சட்டம் இயற்றப்படுது. அதை நீங்கள் மீறுறீங்கன்னா நீங்கள் தான் அந்த போலரைசேஷன் ஆகுறதுக்கு உதவுறீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, இவர்கள் பகுத்தறிவு பகலவன்கள் போல இன்று நமக்காக பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் பசுமடம் அமைப்பதற்காக 20 கோடி ரூபாயை இந்த அரசு ஒதுக்கியது. ஞாபகம் இருக்கா? சேகர்பாபு தான் ஒதுக்கினார். எனக்கு முழுமையாக அந்த ஏற்புடையதல்ல. நீங்கள் இந்த கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறது கூட நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம். கவர்மெண்ட் துட்டை எடுத்து அல்லது கோவில் துட்டை எடுத்து நீங்கள் பசுமடம் கட்டுறீங்கன்னா உங்களுக்கும் யோகி ஆதித்யநாத் அரசுக்கும் என்ன வேறுபாடு? நீங்களே சங்கி வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு அந்த கோவில் பணம் கோவில் தான் செலவு பண்ணணும், வேறு செலவுக்கு அதை நீங்கள் வேறு பயன்பாடுக்கு அதை செலவு செய்யக்கூடாதுன்ட்டு ஒருத்தர் சொன்னால் நீங்கள் அவரை பார்த்து சங்கிடுறீங்க. இவர் சேகர்பாபு ஆவடி நாசர்லாம் போய் பசுமடம் கட்டுறதுக்கு இடம் பார்த்தாங்களா இல்லையா? அதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அறநிலைத்துறைக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லை. இது மாதிரி பசுக்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்டா குடும்பத்துக்கு புண்ணியம்ன்ட்டு அந்நியார் சொன்னதனால் செய்யப்பட்டது அது, தெரியுமா? இவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு சைடு நிற்கணும் மாலதி. நாம் ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம் நம்ம ஷோவில். இவர்கள் தங்கள் அடையாளத்தை இழந்து வருகிறார்கள் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இங்கிட்ட இந்து வாக்குகளும் வேணும், இந்த பக்கத்து நாங்கள் பெரியாரின் பேரன்களும் சொல்லிக்கணும். ஸோ அடையாள சிக்கல் திமுக மாட்டிகிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன், நினைவு இருக்குங்களா உங்களுக்கு? அந்த இந்துக்களின் பணம் ஒரு சாராருக்கு போய் சேருது, அவங்க கொள்ளையடிக்கிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னது தான் அந்த பணத்தை நீங்கள் ஒரு சிஸ்டம்குள்ளே கொண்டு வரீங்க. கரெக்ட். ஓகேவா? கரெக்ட். ஆனால் நீங்களே அந்த விதிமீறல்களை பண்ணால் அது தப்பு இல்லையா? பண்ணிட்டு பிஜேபியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறாரு அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? இன்னொன்றுங்க, நீங்கள் இதெல்லாம் தொடவே கூடாதுங்க. இதுதாங்க பிஜேபிக்கு நீங்கள் ஒரு தீனி போடுற மாதிரிங்க. அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து கோவில்களை மீட்க வேண்டும்னு ஆலய பாதுகாப்பு குழுவோ ஆலய மீட்பு குழுவோ ஏதோ ஒன்று எனது அருமை நண்பர் திரு H. ராஜா வைத்திருக்கிறார். ஆலய பாதுகாப்பு குழு. ஆலய பாதுகாப்பு குழு. அந்த ஆலய பாதுகாப்புன்னா எதுக்கு பாதுகாக்கணும் ஆலயத்தைன்னு கேட்டால் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து பாதுகாக்கணும்பான்றாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொன்மாணிக்கவேல்னு ஒரு கிராக் அதிகாரி ஒருத்தர் இருப்பார். சிலைகளை கடத்துறதெல்லாம் போய் சிலைகளை பிடிப்பார். அறநிலைத்துறை அதிகாரிகள் அவ்வளவு பேரும் கொள்ளைக்காரர்கள் என்று கூசாமல் அவர் பேசுவார், ஞாபகம் இருக்கா? அங்கே உட்காந்து எல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? அப்படி இருக்கும்போது அது அவங்களோட அஜெண்டா. கவர்மெண்ட் கண்ட்ரோல்லேருந்து போய் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திடம் அந்த கோவில் சென்று சேர வேண்டும் என்பதுதான் அவர்களது லட்சியம், இல்லையா? அதுக்கு தான் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தீனி போடுற வேலை தானே இது. காலேஜ் கட்டுறது, நீங்கள் ஒரு 4 காலேஜ் இல்லை 40 காலேஜ் கவர்மெண்ட் காசில் கட்டியிருந்தா, உயர்கல்வித்துறையில் நிதி ஒதுக்கிய அரசு நிதியில் இதை கட்டியிருந்தா இன்றைக்கி இது பேச முடியாதுல்ல. சரிப்பா, சங்கீதான்ப்பா எடப்பாடி, சரிப்பா, அவர் பேசுறதுக்கு பாயிண்ட் நீங்கள் ஏன் எடுத்து கொடுக்குறீங்க? இல்லை சார், இது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயே நீங்கள் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. HRNC கொள்ளையடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வரலாம்ல. அவங்க சொன்ன மாதிரியே தானே நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஏன் கடைப்பிடிக்கல நீங்கள்? அதாவது பிஜேபி ப்ளீஸ் பண்ணுறாரு அவருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிஜேபி HRNCயை கையில் எடுக்கிறதுக்கு நீங்கள் உதவுறீங்க. கரெக்ட். ஐ அக்ரி. கோர்ட்டில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி காட்டினாங்கன்னா, கோர்ட்டு ஏற்கனவே நாங்கள் இதை சொல்லியிருக்கோம், நீங்கள் கட்டிட்டதுனால ஒரு சமயம் தொடர்பான லெசனை ஒரு டிகிரியை ஏற்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னும் மீண்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? கடந்த மாதம் இதே மனுதாரர் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகுகிறார். பழனி முருகன் கோவில் நிதியிலிருந்து 20 கோடியை எடுத்து
செலவு பண்ணிட்டாங்க என்று சொல்லும்போது அரசிடம் பதில் இல்லை. அப்போ அரசு வழக்கறிஞர் இதே மனுதாரர் 21 தொடர்ந்த அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே கோர்ட்டு எங்கள் அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, நாங்கள் எதுங்க பணத்தை எடுக்கிறீங்கன்ட்டு கோர்ட்டு சொல்லியிருக்குது. இது ஏப்ரல் 25 நடந்தது. நான் சொன்னேன் கரெக்டாக, ஒரு கூகுளி போடுறாரு எடப்பாடின்னு, தெரியாமல் வார்த்தையை ஸ்லிப் பண்ணக்கூடிய நபர் அவர் அல்ல, தெரிஞ்சு தான் போட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஈகோ சிஸ்டம் தான் இதை எடுத்து பேசுது. பார்த்தீங்களா, அதில் மாணவர்கள் எடப்பாடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்லாம் உருட்டாங்க. அவருக்கு கல்லூரி மாணவர்கள். ஆமாம். எந்த மாணவர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? மாணவர்களின் பெற்றோர்கள். பூரா திமுகனா இருப்பான். சேகர் பாபு ரெடி பண்ணதான். ஆனால் அவரு துறை அது, அவரு தான் பண்ணியிருப்பார். தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் கூட உங்களுக்கெல்லாம் கூட சந்தேகம் இருக்குது இது எடுபடுமான்ட்டு. இப்போ நான் விலைக்கு சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ பார்த்தீர்களா, நாங்கள் சொன்னது சரியாகி விட்டதா? சிறுபான்மையினரோட நலனை மட்டும் பாதுகாக்கிறாங்க, சர்ச்சை தொட மாட்டுறாங்க, மசூதியை தொட மாட்டுறாங்க, கோயிலை மட்டும் தொடுறாங்கன்ட்டு சொல்லுவாங்க. என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் தாம்மா மதவாத அரசியலாக்குறீங்க. ஒரு சம்மந்தம் இல்லாத ஏரியாவை தொடாதீங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். தொடாதீங்க. இது இவ்வளோ நாளாக நான் கேட்குறேன், என்றைக்காவது கருணாநிதி ஆட்சியில் ஹெச்ஆர்என்சி இவ்வளோ சிக்கலாக இருக்காப்பா? தியாகராஜனோட தந்தை திரு பழனிவேல்னு நினைக்கிறேன், அவர் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார் என்று எனக்கு இருந்தார் இல்லையா? அதற்கு முன்பு தமிழ் குடிமகன் இருந்தார் என்றும் எனக்கு நினைவு. எனக்கு 96 ஆட்சியில் சபாநாயகராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். சர்ச்சையாக அந்த கோவில் ஒரு நிர்வாகம் அது வாட்டுக்கு சத்தம் போடாமல் இருக்கும். இங்கே இந்த சேகர்பாபுவால் தான் இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? ஜூன் மாதம் ஆட்சிக்கு வரீங்க, ஜூன் மாதமே அனௌன்ஸ்மெண்ட்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாங்கள் கோயில் துட்டு எடுத்து கட்ட போகிறோன்ட்டு. சிஎம் சொன்னதை உடனே செஞ்சாகணும்னு அவசரமாக பர்மிஷன் எதை பற்றியும் கவலைப்படாமல் 4 காலேஜ் கட்டணும் தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. நின்றுச்சா? இங்கே ஆக்சுவலாக சேகர் பாபு அவர்களை தேங்காய் முடி விமர்சனம் செஞ்சாங்க. தலைவா என்ன பண்ணிருக்காரு? ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காருப்பா. ஐயோ தம்பி, அதுவும் இந்த எஃப்எஸ்ஐ சிஎம்க்கு தெரியாமல் மாற்றினதுலாம் நினச்சே பார்க்க முடியல. இப்போ இன்னொன்று நான் கேட்குறேன் சார், இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி திரு எடப்பாடி அவர்கள் பேசிட்டு போயிட்டாரு, இவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நேற்று பேசுனீங்க, சட்டத்தின்படி கோயில் பணத்தை கல்லூரிகள் கட்டலாமா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் சொன்ன விவகாரங்களாக இருக்கட்டும், இதை அதிமுக சைடில் இருந்து, ஐடி விங் சைடில் இருந்து அவங்க சொல்லியிருக்கணும் இல்லையா? சொல்லியிருக்கணும். ஐடி விங் நிர்வாகிகள் என்று சொல்லவில்லை, நிர்வாகி. அதை விட போதை மருந்து கடத்துறதுல தான் அவரோட கவனம் அதிகமாக இருக்கிறது. அதனால் அவர் இதில் கவனம் செலுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. அதை பற்றி நான் பேச விரும்பலை, அதிகமாக விட்டுருங்க. இதெல்லாம் அதிமுக அவங்க பண்ணணும், அவங்க வேலை. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு தானே இது. நான் என்ன போய் வானத்துலேருந்து எடுத்துன்னு வந்தேன்? கூகுள் பண்ணால் தெரியுது. எனக்கு படித்த நினைவு இருந்துச்சு. எனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏதோ ஒரு ஸ்டே பண்ணிச்சு அப்படின்ட்டு எடுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்த்தா அதில் க்ளீனாக போட்டிருக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட்லேருந்து. இதெல்லாம் எடுத்து போடணும். நீங்கள் ஏடிஎம்கே ஐடிவிங்கை பற்றி பேசுகிறதுக்கு அந்த போய் முட்டு சவுத்தில் போய் முட்டிக்கலாம். அடுத்தது போங்க. அடுத்ததாக இந்த ஒரு அப்டேட் ஒன்று சொல்லிடுறேன். நேற்று இந்த பாஷ்யம் க்ரௌன் ரெசிடென்சஸ், கோயம்பேடு க்ரௌன் ரெசிடென்சஸ்க்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு இல்லாமல் ஹேண்டிங் ஓவர் நடந்திருக்கு என்று தினமலரில் செய்தி வந்திருந்தது. பாஷ்யம் கட்டுமான நிறுவனம் தினமலருக்கு ஒரு மறுப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்று அதை பேசணும்னா நம்ம இதையும் மறுப்பையும் பேசி விடுவோம். 2078 வீடுகள் கொண்ட 15 பிளாக்குகளில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியிருக்கிறோம். ஸோ உங்கள் பாஷ்யம் நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 15 பிளாக்கில் 13 பிளாக்கிற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான பணி நிறைவு சான்றிதழ் 2024 செப்டம்பரில் பெறப்பட்டது. அதன் பிறகு வாடிக்கையாளர்களுக்கு வீடுகளை ஒப்படைக்கும் செயல்முறையை துவங்கினோம். மின் இணைப்பிற்காக மின்சார வாரியத்திடம் ஏற்கனவே பணம் செலுத்தி விண்ணப்பித்திருக்கிறோம். அதாவது இபி அப்ளை பண்ணிட்டோம், இன்னும் கிடைக்கலன்னு பாஷ்யம் சொல்கிறாங்க. இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? செப்டம்பர் 24 அப்ளை பண்ணி இன்னும் இபி கொடுக்கலன்றதான் மீனிங் கரெக்டாக? நாங்கள் அதுக்கு பதிலாக 24 ஹவர் ஜென்ரேட்டர் வச்சு எல்லாருக்கும் நாங்கள் பவர் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை பற்றி சொல்ல என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னும் சிசி வாங்கலை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இருக்கட்டும். எதுக்கு இபி கனெக்ஷன் கொடுக்காமல் இருக்கும் சொல்லுங்கள்? எது கொடுக்காமல் இருக்கும்? துட்டு கேட்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இவ்வளோ பெரிய குழுமம் போய் எங்களுக்கு மின் இணைப்பு கொடுங்கன்னு கேட்டு இபி கொடுக்காமல் அந்த இன்ஜினியர் இருந்துருவானாங்க. எவ்வளோ துட்டு கொடுத்தாலும் கொடுக்க முடியாத அளவுக்கு விதிமீறல் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம். முடியவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதிகாரிங்க. ஃபஸ்ட்டு சிசி இல்லை,
அதான் பேசிஸ். கரெக்டாக? கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் கொடுனா நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எப்படி அதிகாரி கொடுக்க முடியும்? ஏன் சார் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கல? முடிக்கல. பில்டிங்கை முடிக்கலையா? பில்டிங் முடிக்கல. அப்புறம் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க? தம்பி, February 2025 இவங்க சொல்கிற 5 டவரு 18 பிளாக்கையும் முடிச்சிருக்கணும். ரெராவில் அப்ளை பண்ணி February 2026 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் முடியலன்னு தானே பொருள். ஆமாம், அங்கே இன்னும் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஐ மீன்ஸ் 15 பிளாக்ல சில பிளாக் முடிச்சிருக்காங்க, சில பிளாக் 13 பிளாக் முடிச்சிட்டோம். 2 பிளாக் மட்டும்தான் முடியலன்னு பாஷ்யம் கிளைம் பண்ணுது. சரி, முடிச்சிட்டீங்க. முடித்த பிளாக்குக்கு சிசி கொடுத்து சிசிக்கு பிறகு ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட்டுன்னு கஸ்டமர்கிட்டேருந்து ஒன்று வாங்கி கொடுக்கணும் நீங்கள், பில்டரு. என்னென்னா ரெராவில் வந்து பாஷ்யத்தோட எம்ப்ளாயி தான் ரெராவோட சேர்மனாக இருக்கார். யார்? சிவதாஸ் மீனா. அவர் பாஷ்யம் எம்ப்ளாயி. அபினேஷன் ஃபோனை போட்டால் எந்திரிச்சு நிற்பார். நாடு எந்த நிலைமையில் இருக்குது தெரியுதா? அந்த கோயம்பேடு பாஷ்யத்தில் வீடு வாங்கினவன் ரெராவில் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த ரெராவோட சேர்மனே பாஷ்யம் எம்ப்ளாயியாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? சிஸ்டம் எப்படி கெட்டு கிடக்கு தெரியுதா? இப்போ தானே சீஃப் செக்ரட்டரி வந்து ரிட்டையர் ஆனார். என் வீட்டுக்கு போய் பென்ஷன் வாங்கிட்டு உட்கார முடியாது இவங்களெல்லாம்? ஒரு அதிகாரியே இல்லையா? எவ்வளோ அதிகாரிங்க இருக்காங்க. இது எப்படின்னா, சீஃப் செக்ரட்டரி இருக்காரா, ரெரா போஸ்ட் வேகன்சி வருதா, இவங்களாம் ஃபைலை மூவ் பண்ணி இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு தான் ரிட்டையர் ஆகிறது. இதே மாதிரி டிஎன்பிசி சேர்மன் ஆகணுன்னு தான் மரியாதைக்குரிய திரு இறையன்பு அவர்கள் கோப்பை தாமதத்து நகர்த்தி கொண்டே இருந்தார். 2 வாட்டி சமூக வலைத்தளத்தில் பதிவு செஞ்சோன்னே எனக்கு இந்த பதவியே வேணாம் போயான்ட்டு போயிட்டார். அவர் சார்பாக ஒரு அதிகாரி பேசினார் என்கிட்ட. நீங்கள் ஒரு சார் அப்ளை பண்ணலன்னு போட்டிருக்கீங்க, சார் அப்ளை பண்ணுறாராம் அப்படின்னு சொன்னேன். சார், அந்த கடலூர் ஜெயிலில் புக்கே கிடையாது, இருந்த ஒரு 10 புக்கில் உருப்படியான புக்கு சார் எழுதின புக்கு தான். கைதி பூரா இவர் புக்கை தான் படிச்சுட்ருக்கான். இவர் வந்து ஒரு பெரிய ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு அந்த கைதிகள்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாரோட அந்த மோட்டிவேஷன் புக்கெல்லாம் பார்த்துட்டு. அவர் போய் இந்த சின்ன பதவி ஆசைப்படக்கூடாதுன்ட்டு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வேணான்னு எழுதி கொடுத்தார். இது போல் அரிதான அதிகாரிகளை தவிர இவங்க எல்லாம் அப்படியே சாவுற வரைக்கும் பதவியில் இருக்கணும். புரியுதா? செத்துரும், கை நடுங்கும் பவர் இல்லைன்னா. இது நம்புகிற மாதிரி இருக்காது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னாங்க சார், தினமலரில் நீ சொன்ன இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபுல் டவருக்கும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா காசு ஆகும்னு சொல்லிட்டு ஒன்றா வாங்க வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வாங்கலான்னு பாஷ்யம் காத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான விளக்கம் தான் இது. அப்படிலாம் இல்லை, நாங்கள் முடிச்சிட்டோம், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டோம். இல்லை நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம், இன்னும் அவங்க தரல. அது அந்த ஈபிக்கு கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. இல்லை, அது எல்லாமே ஆனால் கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகுது. அவங்க சொன்ன விவரத்திலே வந்து எல்லாம் பிளேஸ் ஆகிடுச்சு. ரைட்டு. இவ்வளோ அடுக்குமாடி வீடுகளுக்கு லிஃப்ட்டு ஏசியோடு சேர்த்து ஜென்ரேட்டரில் கட்டுப்படி ஆகுமாப்பா? 24 hours ஜென்ரேட்டர் ஓட முடியும். 24 hours ஃபஸ்ட்டு ஓட முடியாது. இன்னொன்று, அது 18 மாடியோ என்னமோன்னு நினைக்கிறேன். அது இல்லையா? 18 மாடி. 18 மாடிலாம் யாராலையும் படியேற முடியாது. ரைட்டா? லிஃப்ட்டு இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 13 மாடி முடித்து விட்டு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ டீசலியாக போடுவீங்க? அப்படி டீசல் போட்டு செப்டம்பர்லேருந்து நீங்கள் டீசல் போட்டு ஜென்ரேட்டர் போட்டு ஓட்டுறீங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் இன்னும் ஏன் நிற்கும் ஒரு பில்டருக்கு? அது அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, 12 மாடி நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு கட்டுறீங்கன்னா 11 மாடி வரைக்கும் நீங்கள் போட்ட செலவு எடுப்பீங்களாம். அந்த 12வது மாடியில் இருக்கிற வீடுங்க விற்கும்போது அதுதான் லாபமாக. கடைசி பிளாக்ஸ் விற்கிறாங்களோ அதான் லாபம். அது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்களா, மார்க்கெட்டிங் லொட்டு லொசுக்கு, இவனுக்கு லஞ்சம் அவனுக்கு லஞ்சம்னு. அப்படி இருக்கும்போது இப்போ அதையும் தாண்டி டீசல் போட்டு நாங்கள் செப்டம்பர் மாதத்துலேருந்து ஜென்ரேட்டரில் பவர் கொடுத்துருக்குறேன்னா இது லூஸ் ஆவீங்க. இல்லை, நேற்றைய தினம் வந்து தினமலரில் வந்த நியூஸில் குடியிருப்பில் வந்து மக்கள் வந்து அவதி, குடிநீர் மற்றும் மின்சாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்காங்க. அதோட சின்ன நியூஸை தான் போட்டிருந்தாங்க. இதை பெருசாக போட்டிருக்காங்க பாரு. இது பிளானட் பண்ணது, லைக் அவங்க சொல்லி வற்புறுத்தி போட்டிருக்காங்க. ஒரு மீடியா அவங்களோட மறுப்பை கேரி பண்ணணுன்றது ஒரு ஃபேரு, நான் ஒன்றும் தவறு சொல்லலை, அதுக்காக போட்டதாக இருந்தாலும் இந்த மறுப்பை மொக்கையா இல்லை? எப்படிப்பா இவ்வளோ கிட்டத்தட்ட 7 மாதம் ஆகுது. அடுத்த செப்டம்பர் வர போதியா? 1 வருஷம் ஆக போதியா? 1 வருஷமாக ஜென்ரேட்டரில் ஓட்டுறது. என்ன ஜென்ரேட்டர் கம்பெனி தரையா? சார், சிவகிரியில் வந்து இரட்டை கொலை நடந்தது. ராமசாமி பாக்கியம்மாள் என்ற வயதான தம்பதியினர் வந்து தோட்டத்து வீட்டில் இருக்கும்போது யாரோ கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக வந்து ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்தது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 19 கொலை கிட்ட பண்ணதாக வந்து திடுக்கிடும் நியூஸ்லாம் வெளில வந்தது. அதன் பிறகு வந்து இந்த வழக்கை யார் விசாரிக்க போகிறா, அப்போ உண்மையான குற்றவாளிகள் யார், இப்போ சிறையில் இருக்கா யார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிட்டே இருந்துச்சு சந்தேகம். தற்பொழுது இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. என்ன ஆகும் இந்த கேஸோட நிலவரம்? ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா கூறுகையில்,
இதே கொலையாளிகள் தான் பல்லடத்தில் நடந்த 3 கொலையிலும் ஈடுபட்டுள்ளனர். பல்லடம் கொலை வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். எனவே சிவகிரி கொலை வழக்கையும் சிபிசிஐடிக்கு மாற்றி உள்ளனர்னு சொல்லியிருக்காரு. இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுறது, இந்த கொலை நடந்தது ஏப்ரல் 28, கிட்டத்தட்ட 2.5 மாதம் கழித்து இதை மாற்றுறாங்க. சிபிசிஐடிக்கு மாற்றுறதுன்ட்டு முடிவாயிடுச்சுன்னா, இன்னொன்று சிபிசிஐடி இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சப்போஸ் டு பி. மாற்றுறதுனா உடனே மாற்றிருக்கலாம், 2.5 மாதம் கழித்து ஏன் மாற்றுறாங்க? இவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குது, அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அவங்க சொல்கிற லாஜிக்கும் வந்து சுஜாதா அவங்க சொல்கிறதும் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் தெரியுது. ஏன்னா இதே போல் வந்து ஒரு மூணு பேரை கொலை பண்ணிருக்காங்க, அதையும் வந்து இவங்களே பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த வழக்கையும் அவங்களே விசாரிச்சா தான் நியாயம். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. கரெக்டுப்பா. ஏன் சீக்கிரம் பண்ணல இவ்வளோ நாள் ஏன்னு கேட்குறேன். ஏன்னா நடுவில் வந்து அந்த 19 கொலையை ஒரு விஷயம் வெளில வந்தது இல்லை சார், இந்த 4 பேர் தான் பண்ணாங்க. ஸோ சட்ட ஆலோசனை அந்த மாதிரி சொல்லிட்டு டிலே ஆகிருக்கலாம். அதெல்லாம் ரீசன் இல்லை. ஏற்கனவே நாமளும் ஒரு செய்தியாளர் திரு சிவசுப்ரமணியம் அவர்களும் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தது, இவங்கள கஸ்டடி எடுக்கலைன்னு பேசிகிட்டு இருந்தோம். குறிப்பாக ஒரு மர்டர் கேஸ், அதுவும் மர்டர் ஃபார் கெயின்னா கஸ்டடி எடுப்பதுன்றது அவசியம், எசென்ஷியல் கஸ்டடி எடுக்கிறது. ஆனால் இந்த கேஸில் இவங்களை கஸ்டடி எடுக்கலைன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். பழைய இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு வழக்கில், எந்த வழக்காக இருந்தாலும், குற்றவாளிகளை முதல் 15 நாட்களுக்குள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும். அந்த 15 நாள் முடிஞ்சிச்சுன்னா 16வது நாள்லேருந்து அது எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் கஸ்டடி எடுக்க முடியாது. கோர்ட்டும் ஆர்டர் பண்ண முடியாது கஸ்டடி. ஏன்னா 15 days தான் டைம். புதிதாக வந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் 60 நாட்கள் வரை கஸ்டடி எடுக்கலாம். 60 நாள் முடியும் வரை காத்திருந்தார்கள். புரியுதா? சிபிசிஐடிக்கு மாற்றினா, இப்போ மாற்றிட்டாங்க, இப்போ சிபிசிஐடி கஸ்டடி எடுக்க முடியுமா? இப்போ ஒரு ஏஜென்சிட்டேருந்து இன்னொரு ஏஜென்சிட்ட கேஸ் போனால், வழக்கு போனால், அவங்க வந்து புதிதாக வந்து விசாரணை எடுக்க, லைக் விசாரிக்க முடியாதா? எஃப்ஐஆர் ஒன்று தானேப்பா. கரெக்டு தான் சார். இப்போது பட் இவங்கள டேட்டாவே இல்லை, இவங்க இன்வெஸ்டிகேட்டே பண்ணலை தமிழக காவல்துறை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் ஒன்றும் பண்ண முடியாது, சட்டத்தில் இடம் இல்லை. ஒருவேளை விசாரிச்சே கூட இருக்காங்கன்னு கூட வைங்களேன், எங்களுக்கு கூடுதல் டேட்டா தேவைப்படுது, பண்ண முடியாது. அப்புறம் ஒரு போலீஸ்கிட்டேருந்து இன்னொரு போலீஸ்க்கு எதுக்கு தான் மாற்றுறீங்க? அதனால தான் 2 மாதம் வெயிட் பண்ணி மாற்றினது. மதுரை அஜித்குமார் கஸ்டடியில் எடுத்துக்கலாம். ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் சிபிசிஐடிக்கு போச்சு. சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. சம்பவம் நடந்து 10 நாள் ஆகுது. இன்னும் 50 நாள் இருக்குது. இந்த 50 நாளைக்குள்ளே சிபிஐ கஸ்டடி எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு பதிலாக 2 மாதங்கள் கழித்து இந்த வழக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் சிபிஐ நினச்சாலும் கஸ்டடி எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்லுது போல், சார் ஏற்கனவே சிபிசிஐடி விசாரித்தாங்க, அது சரியா இல்லைன்ட்டு தான் எங்களுக்கு மாற்றிருக்காங்க, அதனால எங்களுக்கு நாங்கள் தனியாக கஸ்டடி எடுக்கலாம்னா அது அந்த 60 நாட்களுக்குள் இருக்க வேண்டும். இதுக்கு அந்த பஞ்சு மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி தான். அதுக்கு தான் இப்போது நானும் பார்த்தேன் டேட் என்னென்னு. ஏப்ரல் 28, மே 28, ஜூன் 28 வெயிட் பண்ணிவிட்டு 2 மாதம் முடிஞ்ச உடனே மாற்றுறாங்க. அவங்கள கஸ்டடியில் எடுத்தால் அவங்க அடிக்க எது வேணாம். அவங்க சொல்கிறாங்க, சார் அந்த கொலை நாங்கள் தான் சார் பண்ணோம், இந்த கொலை நாங்கள் தான், அவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ அதை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். கஸ்டடி எடுத்தால் அதை ரெக்கார்ட் பண்ணால் கோகுலகிருஷ்ணன் என்ற அந்த டிஎஸ்பி மாட்டிக்கொள்வார், குரூப் 1 அதிகாரி மாட்டிக்கொள்வார். அவரை காப்பாற்றுறதுக்காக தான் 2 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ அனுப்புகிறாங்க. நீதிமன்றம் நினைத்தால், இது நீதிமன்றம் நினைச்சாலும் சட்டத்தை எப்படி நீதிமன்றம் மாற்ற முடியும்? இந்த கேஸுக்கு ஒரு விதிவிலக்கு அப்படின்லாம் சட்டத்தால் சொல்ல முடியாது. சட்டத்தின் ஓட்டைகளை வந்து தப்பிக்கிறது அப்படின்றது இது ரொம்ப கண்கூடாக இருக்குது. தெரியுதா? வெளிப்படையாக தெரியுதா? 2 மாதம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ மாற்றுறாங்க. சிபிசிஐடியில் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க கம்பெனி. இப்போ இவங்களை விட்டுருவாங்களா வெளியே? அல்டிமேட்லி நடக்கும். இந்த கொலை இப்போ இவங்க கைது செய்யப்பட்ட கொலை இவங்க பண்ணதுமா. பட் இதுக்கு முன்னாடி பண்ண கொலைக்கு அப்பாவிகள் உள்ளே இருக்கிறார்கள். சொசைட்டிக்கு பால் ஊற்றிட்டு இருந்தால பக்கத்து காட்டுக்காரனை கொலை பண்ணிட்டேன்னு ஒருத்தனை ஒரு 5 மாதம் உள்ளே இருக்கார் ஒருத்தர், இந்த பஸ் கண்டக்டர் கொலை. அது அப்புறம் இந்த நரிக்குறவர்கள் ஒரு குரூப்பாக இருக்காங்க, அந்த கொலை இவங்க தான் பண்ணது. சார் இன்னைக்கு தினமலரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு தேமுதிக பற்றி. அதிமுகவில் வந்து 23, திமுகவில் 14. திரு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ராசி எண் பலிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சார் தகவல் அது? நான் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு, தேமுதிக பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, அந்த காலேஜ் டீலில் ஒட்டி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இன்றைக்கி தினமலர் என்ன வந்திருக்குன்னா, அதிமுக அணிக்கு போனால் அதிமுக அணி நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க, அதனால் எங்களுக்கு 23 கொடுக்கணும். திமுக அணி ஓரளவுக்கு வலுவாக இருக்குது. மேலும் திமுக அணியில் ஏராளமான கட்சிகள் ஏற்கனவே அங்கே இருப்பதால்
அங்கே வந்து 14 சீட்டு ஒரு ராஜ்யசபா, அதிமுக அணியில் 23 சீட்டு அண்டு ஒரு ராஜ்யசபா. அண்டு இது ரெண்டுக்குமான காமன் என்னன்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த அதிமுகவில் கேட்கும் 23 மற்றும் திமுகவில் கேட்கும் 14 ஆகிய இரண்டின் கூட்டு எண்களும் 5 என்று வருகிறது. 5 எண் வந்து விஜயகாந்துக்கு ராசியான எண். விஜயகாந்துக்கு ராசியான எண் அவர் இல்லைல்ல, எதுக்கு அப்புறம் இந்த நம்பர் கேட்குறாங்கன்னு தெரில. அதே போல் 2011 41 இடங்களில் தான் தேமுதிக போட்டியிட்டது. அதனால் ராசியான எண் அப்படின்னு போட்டுட்டு அந்த இதிலே முடியும் போது திமுக தரப்பில் நீங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கூட்டுத்தொகை கணக்கெலாம் வேணாம், ராசி நம்பர் 5 இல்லை உங்களுக்கு 5 தருகிறோம் என்று சொன்னார்கள் என்றும் இந்த செய்தி வருகிறது. அதிமுகவில் எல்லாம் 23லாம் தரமாட்டாங்க, அதிமுகவில் 10 தருவாங்க, திமுகவில் 5ன்ட்டு இவங்களே சொல்லிட்டாங்க. அங்கே போனால் அது 10 தருவாங்க. அதுவும் இப்போ இவர்களின் நடத்தையை பார்த்து விட்டு 8ன்னு சொல்லி போது மாற்றியிருந்தாலும் மாற்றியிருப்பார்கள். ஏன்னா அந்த கேம்பெயின் முதல்ல அன்னைக்கு ஒரு மாதம் முன்னாடி வீக்காக இருந்துச்சு. அதனால் அந்நியார் இஷ்டத்துக்கு நாங்கள் ஜனவரியில் சொல்லுவோம், பிப்ரவரியில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கேம்பெயின் கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நாம் இந்த படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விழுப்புரத்தில் பிரச்சாரத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மொமெண்டம் பார்க்கும்போது அலையன்ஸ் பிஜேபி அண்ட் டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் நல்ல ஜெல்லாகி வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி போய் சேர்ந்தா உண்டுன்ற நிலைமை வந்திருக்கும். ஸோ பழைய நம்பரை கூட தேமுதிகக்கு தருவார்களான்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. சார், இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸை வந்து வேறு வேறு காலேஜுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து இந்த டீச்சர்ஸ்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போது கவர்மெண்ட் சொன்னால் போக வேண்டியது தானே, அதுவும் காலேஜ் தான் மாணவர்களுக்கு தான் சொல்லித்தர போகிறாங்க. இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன சார்? அந்த திறந்த நிலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் இதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த திறந்த நிலை பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கென்று பணி இருக்கிறது. ஆனால் அவங்க வேலையே இல்லாமல் வெட்டியாக சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பது போன்ற நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுத்து அவர்களை வேறு கல்லூரிகளுக்கு நியமனம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இதற்கான ஆலோசனை செனட் கூட்டத்தில் நடைபெற்றது. அந்த செனட் கூட்டத்தில் அது நடப்பதற்கு முன்பாக இந்த ஆசிரியர்கள், இந்த திறந்தநிலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் இது தொடர்பாக பதிவாளரிடம், ஃபினான்ஸ் கமிட்டியிலையும் அங்கே இருக்கக்கூடிய பதிவாளர்களிடமும் முறையிட்ட போது நாங்கள் அதுபோல் உங்களை வந்து வேறு எந்த கல்லூரிக்கும் மாற்று பணியில் நியமிக்க மாட்டோம் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆனால் பல்கலைக்கழக துணைவேந்தர் காவல்துறை முன்னிலையில் 2/7/2025 அன்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு ஃபினான்ஸ் கமிட்டி மீட்டிங்கில் இவங்களை ரீடிப்ளாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அரசு முடிவெடுத்து அதன்படி இவங்க எல்லாரையும் ரீடிப்ளாய் பண்ணிட்டாங்க. இதை எதிர்த்து இவர்கள் வந்து 8/7/2025 கூட 3வது நாளாக, இன்றைக்கி 3வது நாளாக கல்லூரிகளில் உள்ளிருப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அரசு தலையிட்டு இது விரைவில் இது தீர்வு காணணும். ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய ஆசிரியர்கள் இதுபோல் போராட்டங்களில் ஈடுபட்டு 3 நாட்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பது ஒரு அரசுக்கு அழகல்ல. அதனால் அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காஞ்சிபுரம் அருகே வெள்ளக்கோட்டை முருகன் கோயிலில் வந்து குடமுழுக்கு நடைபெற்றது. அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகாமல் தடுத்து வெளியே அனுப்பப்பட்டார். இது வந்து ரொம்ப சர்ச்சையாக்கப்பட்டது. 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சாதிய பாகுபாடுன்னு சொல்லப்பட்டது. இன்னொன்றுனா கூட்டம் இருந்து கொண்டே அவரை உள்ளே விடலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன சொன்னார்னா, இதுக்கு காரணமே சாதிய பாகுபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் சேகர்பாபு அவர்களை வந்து அவர் அறநிலைத்துறை அமைச்சர், அவரை மீட் பண்ண பிறகு சேகர்பாபு அவர்கள் வருத்தம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு வந்து 2 அதிகாரிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் செல்வப்பெருந்தகை. உண்மையாகவே அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன சார்? ஒரு மறைச்சாச்சு இல்லை, தெரியலப்பா. நிறைய பேர் திட்டுறாங்க. இல்ல, மறைக்க சொல்லி டைரக்டா எடிட்டர்கிட்டயே பேச்சுவார்த்தை பேச ஆரம்பிச்சுறாங்க இல்லையா? நம்மகிட்ட எல்லாம் சொல்றது இல்லை, நேரம் எடிட்டர் ஏப்பா அது மறைப்பா கட் பண்ணுப்பான்ட்டு. ரைட். இதில் நீங்கள் இப்போ வரிசையாக 2-3 வேர்ஷன் சொன்னீங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதில் எதுலேயுமே இதில் வந்து உண்மை இல்லைன்றது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடியும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு உள்ளே விடலைன்னாரு, அதற்கு பிறகு சாதியின் காரணமாக உள்ளே விடவில்லை என்றார், சனாதனம் இருக்கிறது என்றார், அதுக்கு பிறகு 2000 வருடங்களாக இருக்கும் ஒரு விஷயத்த உடனடியாக வந்து மாற்ற முடியுமா என்று சொன்னார். அதற்கு பிறகு வந்து நான் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப் போகிறேன் என்றெல்லாம் சொன்னார். அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு முத்தரசன் அவர்களை வச்சு அறிக்கை வெளியிட்டார். அவர் வந்து கடுமையாக செல்வப்பெருந்தை உள்ளே விடாமல் அனுமதிக்க மறுத்தது கடுமையாக கண்டிக்கத்தக்கதுலாம் சொல்லிட்டார். அந்த கோவில், அந்த வெள்ளக்கோட்டை முருகன் கோவில் அந்த குடமுழுக்கு விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் வந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், டாக்டர் தமிழிசை இங்கே நின்று கொண்டிருக்கிறார்.
செல்வ பிறந்தை இங்கே நின்று கொண்டு வா. இதை விட என்னையா பண்ணணும்? ஐயர் தலையில் உட்கார வைக்கணுமா ஒன்று? உண்மையாகவே ஒடுக்கப்படும் தலித்துகள் கூட இது போல இந்த தலித்து சாதி கேடயத்தை பயன்படுத்துவதில்லை. செல்வ பெருந்தகை போன்ற ரவுடிகள் தான் இந்த சாதி கேடயத்தை தொடர்ந்து தூக்கி இதை பயன்படுத்துவதால் உள்ளபடியே டிசர்விங் தலித்துக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்காமல் போகிறது, அல்லது அவர்கள் மீது பொது சமூகத்துக்கு வெறுப்பு உண்டாகிறது. இந்த இடத்துல சாதிய பாகுபாடு ஏதாவது இருந்திருந்தாலும் உடனடியாக அனைவரும் சேர்ந்து கண்டித்திருப்பார்கள் இல்லையா? அந்த ஃபோட்டோவை பாருங்கள், பக்கத்தில் நின்றுருக்காரு. இதில் என்ன சாதிய பாகுபாடு? உண்மையில் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு வந்தாலும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த துப்புரவு தொழிலாளிகளோட அந்த ஸ்கீமில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பது தான் நம்மளோட வாதம். துப்புரவு தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டியதை வக்கீல் வாங்கினுக்கிறான். அதுவும் காங்கிரஸ் கட்சியில் செல்வ பிறந்தைய கூட இருக்கிற வக்கீல் வாங்கிட்டு இருக்கிறான்றது தான் நம்மளுடைய புகார். செல்வ பிறந்தை அதுக்கு என்ன டிஃபென்ஸ் எடுத்தார் ஞாபகம் இருக்கா? அந்த தூய்மை பணியாளர் வெள்ளை சட்டை போடுறது இவங்களுக்கு பிடிக்கல சொன்னாரா? அதுக்காக பேசணும் நம்ம? அவன் வெள்ளை சட்டை போடுறதுக்கு பிடிக்கலையா நமக்கு? அவன் பேரை சொல்லி நீ பொறுக்கி திங்காதன்றதான் நம்ம கேஸு. கரெக்டா? துப்புரவு தொழிலாளி உண்மையிலேயே அவன் பாவம். அவன் பேரை சொல்லி நீ இவ்வளோ சம்பாதிக்கிற, அவனுக்கு ஒரு சின்னதாக பிஸ்கட்டை தூக்கி போட்டுட்டு நீ அவன் பேரை சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிற. உண்மையாவே அவங்க வெள்ளை சட்டை போடணுன்ற எதிர்பார்ப்போட தான் நாம வழக்கு போட்டது. ஆனால் செல்ல பிறந்த என்ன கேடயத்தை பயன்படுத்தினது பார்த்தீங்களா? இந்த வீட்டில் துப்புரவு தொழிலாளிகளை நாம் எந்த கட்டத்திலையும் இழிவாக பேசலை. அதுவும் அந்த வீடியோவில் அந்த துப்புரவு தொழிலாளி குடிச்சிட்டு தூங்குவாங்க, இவங்க அதை பயன்படுத்தி இவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னோம். இது ஒன்றும் அவைகளை இழிவுபடுத்துவது கிடையாது. இல்லை, துப்புரவு தொழிலாளர்களே எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் செல்வப்பன் நம்ம வீட்டில் தாக்குதல் நடந்த பிறகு பேசினா ஞாபகம் இருக்கா? அவங்களை இப்படி இழிவுபடுத்தி பேசினா அந்த கோவத்தில் யாராவது பண்ணியிருக்கலாம். சொன்னார் ஞாபகம் இருக்கா? இப்படி பேசலாமா? அவன் வெள்ளை சட்டை போடுறது பிடிக்கல. ஸோ செல்வ பிறந்தீங்கன்னா ஏழை தலித்தா? லண்டனில் காலேஜ் வச்சுருக்க ஒரு ஏழை தலித்தா நீ? தாஜ் கிளப் ஹவுஸில் தான் டீ குடிப்பார் செல்வ பிறந்தை, தெரியுமா? எவ்வளோ துட்டு இருக்குது தெரியுமா? ஆடிட்டு பாண்டியர் வீட்டில் அடித்த கொள்ளையில் தான் இருந்தாலும் ஜெயப்பாக்கம் அரசினர் விருந்தினர் மாளிகையில் ரூம்பாய் செல்வம். இவருக்கு பேரே விஐபி செல்வம். ஏன் விஐபி செல்வம் என்றால் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அங்கே தங்கி இருக்கக்கூடிய விஐபிகளை சிறப்பாக கவனிப்பார் என்பதற்காக இவர் விஐபி செல்வம். அதுக்கு பிறகு அங்கே வந்திருந்த ஒரு விஐபியை பிடிச்சி, சார் எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஆர்பிஐயில் கிளாஸ் 4 எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணி இன்றைக்கி பட்டம் வாங்கிக்கிட்டு இதில் திருப்பதியில் போட்டு டேட் ஆஃப் பர்த்து ஃப்ராடுன்றாங்க. இன்றைக்கி வாங்கிட்டேன்னா நீ என்ன மூத்த அரசியல் தலைவரா நீங்கள்? சரி, அதெல்லாம் இந்த மூத்த அரசியல் தலைவர் தான், நான் ஒத்துக்கல. நீங்கள் உங்கள் காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் என்ன பண்ண முடியும்? ஆனால் எவ்வளோ உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பதற்கு ஏற்ப எவ்வளோ தூரம் போனாலும் புத்தி மாறல பற்றியா? இதுல இப்படி அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு சார்? பப்ளிசிட்டி. வேற ஏதாவது நடந்திருக்குமாங்க? தமிழிசைக்கு கொடுத்த மரியாதை இவர்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார்கள். நம்ம நிக்கிதா மாதிரி அதே தான் கட்ட புஷ்டிங்க. தமிழிசைக்கு ஒரு முன்னாள் ஆளுநர் கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சோம். வம்பு இந்த ஆளுக்கு, நான் அவங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறேன். ஓ, அப்போ நான் தலித்துன்னு நீ இப்படி பண்ணுறிய? இது இயல்பாக நடந்திருக்கும். எண்ணம் போல் வாழ்வு. நீங்கள் யாருன்றது அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். இல்லை, வாலியை தூக்கிட்டு சுற்றுறவன்றது தெரியும். சார் வா, ஓ காங்கிரஸா, வாங்க சார் அப்படின்ட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட மேடம் வாங்க மேடம் இருப்பாங்க. ஓ, அப்போ என்ன ஒழுங்காக நடத்தலை. அப்போ சாதிய பாகுபாடு. பக்கத்தில் தானே நிற்கிற, உன்னை உள்ளே விடல உன்னை. ஒரு எம்எல்ஏ எப்படி உள்ளே விடாமல் இருப்பாங்க உன்னை? எதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சை? இவர் ஆரம்பிச்சது தானே இந்த சர்ச்சை. எனக்கு தமிழிசை சொல்கிறாங்க என்னோட தானே அவர் இருந்தாருன்னு சொல்லும்போது நானும் சரி ஏதோ ஃபஸ்ட்டு நான் அந்த கான்ட்ரவர்சி உள்ளே போகல. நானும் பார்த்தேன், குடும்பங்களுக்கு நடத்துகிறாங்க, நின்று இருக்காரு, இதில் எங்கே உள்ளே விடல அப்படின்னு நானும் யோசித்தேன். என்ன சர்ச்சை? மைண்டு டர்ட்டி இந்த ஆளுக்கு. ஏதாவது சர்ச்சை உண்டு பண்ணணும், அதுக்கு சாதியை பயன்படணும். நான் ஏற்கனவே சொன்னேன் ஞாபகம் இருக்கா? சாதின்னு சொன்ன உடனே நீங்கள் இப்போ இந்த தாழ்த்தப்பட்டவன் வெள்ளை சட்டை போடுறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்ட உடனே மற்ற சாதி அப்போ உங்களுக்கு வம்பு வேணாம்ப்பா உடுப்பான அந்த மேட்டர் தொழிலப்பான்னு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் இந்த கட்சி, வேறு ஆளே இல்லைன்னு இந்த ஆள் தான் வேணும்ன்ட்டு தலைவராக வச்சுருக்கிறேன். இந்த கட்சியோட எதிர்காலம் என்னன்றதை பார்த்துக்குங்க கொடுங்க. ஸோ இது தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். பரந்தூரில் விமான நிலையம் அமைய போகுது. அதற்கான நிலத்தையெல்லாம் கையகப்படுத்துகிறாங்க. நேற்றைய தினம் செய்தி என்ன வந்ததுன்னா, நிலத்தை நேற்றைய தினம் அங்கே இருக்கிற மக்கள் பத்திரப்பதிவு செய்ய தொடங்கிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. நம்ம அதுக்கு நடுவில் பேசியிருந்தோம் சார். நிலங்களை கொடுத்தா மிகப்பெரிய அளவில் இப்போது கவர்மெண்ட் காசு தராங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை. ஸோ அதுக்காக மக்கள் இடங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா கவர்மெண்ட்டுக்கு? ஃபஸ்ட்டு அங்கே நாம் அடிக்கடி அங்கே போயிருக்கிறோம். அங்கே போய் வயலெலாம் நம்மளே பார்த்துருக்குறோம்.
அந்த விவசாயிகள் யாரும் தங்களது நிலத்தை கொடுக்கவில்லை, அவர்கள் கொடுக்க போவதும் இல்லை. ஓகேவா? இப்போது கொடுத்திருப்பவர்கள்லாம் யார் என்றால், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக லேண்டை வாங்கி போட்டுட்டு இங்கே சென்னைக்கு குடிபெயர்ந்திருப்பார்கள் அல்லவா. கிட்டத்தட்ட ஒரு 20 பேரோ 18 பேரோ வந்து லேண்டு நேற்று ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த அரசாங்கம் ஒரு விளம்பரத்தை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. விவசாயிகள் வந்து உண்மையாக விவசாயிகளே அவர்களாக முன் வந்து கொடுத்து விட்டார்கள். இன்னொன்று அது பார்த்திங்கன்னா, அன்றே வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது அப்படின்ட்டு அரசு இதை செய்தி குறிப்பாகவே வெளியிடுகிறது. இந்த மாதிரி பணம் அன்றே வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. நிவாரணம் 17 பேரோ நம்ம 18 ஏக்கர் 20 ஏக்கரோ நம்ம 18 ஏக்கர் 18 ஏக்கர் 18 ஏக்கர் ஏர்போர்ட் கட்டிட்டு போங்க, அவ்வளோ தானே. அவன் கொடுக்குறான்னா அவன் லேண்டில் கட்டிட்டு போ. இதுக்கு இவ்வளோ விளம்பரம் செய்வதற்கு காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. யூனிவர்சிட்டிக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை, எவ்வளவோ திட்டங்களுக்கு பணம் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்று பார்க்குறோம். இன்னும் 8 வருஷம் கழித்து வரப்போகிற ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணிட்டுருக்கீங்க? விசாரித்து கொண்டு இருக்கிறேன், விவரங்கள் வெளியே வந்ததும் சொல்கிறேன். 2019ஆம் ஆண்டு அங்கே ஒரு 250 ஏக்கர் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தால் வாங்கப்பட்டிருக்குது. அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்துபவர் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. அந்த ரியல் எஸ்டேட்டு உள்ளதான் தமிழகத்தின் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பலருடைய பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரக்கூடிய ஏர்போர்ட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் இந்த ரியல் எஸ்டேட் இடம். டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், விரிவாக சொல்கிறேன். இதனால் தான் அந்த அரசு, ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே இதற்காக வேலை செய்கிறது. இது ஸ்டாலின் சொல்லி நேற்று இந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இந்த அறிவிப்புலாம் வரல. யோசிச்சு பாரியா, 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிற நீ ஒரு லேண்டு, ஒரு ஏக்கரு 20 லட்சத்துக்கு நீ வாங்கின லேண்டு 4 கோடி இன்றைக்கி. இன்னொன்று விற்காமல் நீ ரீட்டைன் பண்ணனா 40 கோடியாக கூட ஆகும். வந்து ஏர்போர்ட் வந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன், டெல்லியில் ஏரோ சிட்டின்னு ஒன்று இருக்குன்ட்டு. ஒரு 2 வருஷம் முன்னாடி போகும்போது தான் போய் பார்த்தேன். இப்படி தான் இருக்குது இந்த சிட்டி, ஏரோ சிட்டி, பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது உள்ளே நுழைஞ்ச உடனே நாம் சிங்கப்பூரில் இருக்கோன்ற எண்ணம் வரும். உலகத்தோட அத்தனை பிராண்டும் இருக்குங்க. ஹோட்டல்ஸ், எவ்ரிதிங் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, எல்லா ஒரு மாலுக்கு போனோன்னா எல்லா கம்பெனியோட இதுவும் இருக்கும்ல, அது மாதிரி அந்த ஒரு ரோடு. அதில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல், ஃபேமஸ் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா ஹோட்டலுக்கும் அங்கே கிளைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸு கிளைகள் இருக்குது, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே அங்கே அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. அதுபோல் இங்கே கொண்டு வருவதற்காக தான் இந்த திட்டமே. இப்போ நீங்கள் அன்றே வங்கி கணக்கில் வரவு வைத்தீர்களே, சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு அந்த மாதத்தின் கடைசி தினத்தன்று ஏன் அவர்கள் ஊதியத்தை வரவு வைக்க மாட்டேங்கிறீர்கள்? கல்லூரியை ஏன் அறநிலை பணத்திலிருந்து எடுத்து தொடங்குகிறீர்கள்? அப்போ அந்த கல்லூரியை விட உங்களுக்கு விமான நிலையம் முக்கியமா? சார், இப்போ தொலைக்காட்சியில் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் போகுது. என்னென்னா, லாக்அப் மரணத்தால் இறந்த குடும்பத்தெல்லாம் வந்து மீட் பண்ண போகிறார் விஜய் அவர்கள். அதுவும் பணியூரில் வச்சு சந்தித்து அவங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அது உண்மையா பொய்யா? அப்படியான ஒரு பிளான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கா? நானும் இந்த செய்தியை உறுதிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்தேன். என்னால் உறுதிப்படுத்த முடியல. பட் அதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அவர்களே தான் கொடுத்திருப்பார்கள். இது அப்படி இருந்தால், அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வரவேற்க தகுந்த மிகச்சிறப்பான ஒரு முடிவு. வந்து அவர்களை அழைத்து நிதி உதவியும் செய்ய இருப்பதாக சொல்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இப்படி ஒரு முன்னெடுப்பை செய்ததில்லை. அதனால் இது ஒரு வரவேற்க தகுந்த முயற்சியாக பார்க்குறேன். அப்பப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதோடு விட்டுட்டு போயிடுறாங்க. கடந்த 4 வருடத்தில் நடந்த இந்த கஸ்டோடியல் டெத்தில் நடந்த இந்த விக்டிம்ஸை பூரா போய் பார்க்குறதுன்றது எதுக்குன்னா, இப்போ இவர் கொடுக்குற 2 லட்சத்தில் தான் அந்த குடும்பம் வாழ்ந்துருன்ட்டு நான் சொல்லலை. அரசோட கவனம் இது மேலே திரும்பும். அவன் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த போலீஸ்காரங்க பண்ணதுக்கு ஒரு காரணமாக போச்சேன்னு சொல்லிவிட்டு, குறைந்தது இனி இது போல் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதனால் ஃபஸ்ட்டு இது நடக்குதான்னு பார்ப்போம். நடந்துச்சுன்னா உள்ளபடியே மகிழ்ச்சி, வரவேற்க தகுந்த ஒரு முடிவாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நல்ல இனிஷியேட்டிவ்னு நான் பார்க்குறேன். மற்ற அரசியல் கட்சிகளும் இதை செய்ய வேண்டும் என்று நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அன்அக்கௌண்டபுளாக போய்ட்றாங்க இந்த போலீஸில் அடித்து கொள்றவங்க. இன்றைக்கி அஜித்துக்கு எல்லாரோட கவனமும் அது மேலே வந்துச்சு. இன்றைக்கி அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு அழுத்தம் வரலன்னா இதில் ஏதாவது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த லாக்அப் டெத்னால முதல்ல ஒருத்தர் இறந்தார்ல, அவருக்கு இந்த கவனம் கிடைச்சிருந்தாலும் அடுத்த 25 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. நானும் ஷபீரும் தான் கத்திட்டு இருந்தோம் விக்னேஷ் மேட்டருக்கு. வேறு யாரும் பெருசாக எடுக்கலை. 300 போலீஸை வச்சு அந்த பாடியை அவ்வளோ வேகமாக எரிச்சாங்க.
அதை மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டெத்துன்னு கஸ்டோடியல் டெத்துன்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த மருத்துவர்களுக்கு நன்றி சொன்னோம். வந்து ஏதோ வந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு இது வேகமாக அன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த விக்னேஷ் வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்து நடக்காமல் இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் என்று பார்க்க வேண்டும். விஜய் முன்பாகவே நடந்த சண்டை என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நால்வர் அணி அங்கே நடந்தது. ஒரு 3 பேருக்குள்ள ஒரு பனிப்போர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். பட் வெடித்து விட்டதா? செயற்குழு நடந்தது அல்லவா? ஆமாம். அந்த செயற்குழுவில் விஜய் அமர்ந்திருக்கிறார். விஜய்க்கு இந்த புறம் ஆனந்த், இந்த பக்கம் ஆதவ். ஒரு நாற்காலி. அதில் ஆதவ் அமர்ந்து விட்டார். அருண்ராஜ் நான் அமர வேண்டும், நான் ஒரு பொதுச் செயலாளர், நீ வேற எங்கேயாவது போய் உட்காரு, நான் துணை பொதுச் செயலாளர், நான் எங்கேயும் உட்கார மாட்டேன், அண்ணன் பக்கத்தில் நான் தான். ஆதவ் ஏய் நான் அதிகாரிடா, வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், இருந்துட்டு போ, அதெல்லாம் முடியாது என்றதும் விஜய் பார்க்குறாரு. இவங்க விடல, நான் நவர மாட்டேன், ஏய் நீ நவரு, நான் நவர மாட்டேன்னு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆனந்து இருப்பா, என் பக்கத்தில் ஒரு சேர் போடுங்க என்று அமர்ந்து விட்டார். அமர்ந்து நிகழ்ச்சி முடிந்து விட்டது. அதான் வந்து ஸ்டேஜில் பார்த்தோன்னே எல்லாம் உருன்னு இருந்தாங்க. அப்போது தான் நடந்து முடிந்திருக்கிறது. எல்லாம் சிரிச்ச முகமாக இருப்பாங்க, அன்றைக்கி வந்து எல்லாம் உருன்னு அப்போ தான் முடிஞ்சது. அது முடிந்ததும் ஆதவ் இருக்கும்போதே அருண்ராஜ் விஜய்கிட்ட சொல்லிட்டார், இந்த பாருங்கள் நான் என் கெரியரோட பீக்கில் இருந்து நான் வந்திருக்கேன், உங்களுக்காக தான் வந்திருக்கேன், நான் ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர், எனக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும், அதை எதிர்பார்க்குறேன் நான் அப்படின்னோடனே, சரி போங்க நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க என்று சொல்லி திரு விஜய் அவர்கள் அனுப்பிவிட்டார் திரு அருண்ராஜ் அவர்களை. விஜய் போயிட்டார். போன உடனே ஆதவ், நீங்கள் மட்டும் கெரியரோட பீக்கிலேருந்து வந்தீங்கன்னா நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கும் முக்கியத்துவம் வேணும். நான் என்ன எல்லா நிகழ்ச்சிக்கும் செலவு பண்ணிவிட்டு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி பின்னாடி உட்காந்துருக்கிறதுக்கான இவ்வளோ எல்லா நிகழ்ச்சிக்கும் செலவு பண்ணுறேன், செலவு பண்ணுறதுக்கு மட்டும் நான் வேணுமா? அண்ணன் பக்கத்தில் நான் தான் உட்காருவேன், செருப்பு எடுத்து கொடுத்துருவான் அவன் உங்ககிட்ட, எங்கள் அண்ணனுக்கு நான் ஆசை. இது ஒரு அங்கே என்ன நடக்கிறது என்பதற்கு அந்த பனிப்போர்னு ஒரு திரு லியோ சொன்னார். பனிப்போர்லாம் இல்லை, வெட்டு குத்து. சரி, இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு திரு விஜய் அவர்களோட இருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து திரு விஜய் அவர்களை கரை சேர்க்கணும். போதும், நான் சொன்ன சம்பவத்தை வைத்து பார்ப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள், இதில் விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நான் வேணா ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் சார். என்னென்ன சொல்லுங்கள். உங்களுடைய டிஃப்ரென்சஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தமிழ மக்களுக்காக சிந்திச்சு தேர்தல் வேலைகளை பாருங்கள். பார்ப்போம். இது ரொம்ப நம்பிக்கையோட சொல்கிறீங்க, பார்ப்போம். சார், தினகரன் நாளிதழில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, துப்பாக்கி முனையில் வந்து ஆட்களை கடத்தி அவங்கள்ட்ட வந்து பல கோடி ரூபாய் பணம் பறித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த செய்தி உண்மையா சார்? அந்த மாதிரி அஜய் வாண்டியார் அப்போ எப்படி சார் ஒத்துக்க முடியும்? ஒருத்தவங்க இப்போ நான் அரெஸ்ட் ஆகிறேன், அடிதடி கேஸில் அரெஸ்ட் ஆகிறேன், நான் துப்பாக்கி முனையில் வந்து கடத்தினேன், பணம் பறிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாண்டடாக எப்படி சொல்ல முடியும்? வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. எனக்கும் ஆரம்பத்தில் நம்ம கூட விவாதித்தோம், அருண் ஏன் இதை செய்யணும், ஏன் தூக்கணும், அவர் தான் ஏடிஎம்கே கூட நெருக்கத்தில் இருக்கிறாரு, இவங்க ஆளை தான் உள்ளே வச்சுருக்காரு, அஜய் வாண்டியாரே இவங்க ஆளு தானே, எதற்காக அப்புறம் இவரை கைது பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் அப்போது கேட்டீங்க. ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த பரத்குமார் என்ற இளம் தொழிலதிபர் 2.11 கோடி கொடுத்து அரசு சார்பில் பவர் பிளான்ட் நிறுவ அங்கீகாரம் மற்றும் நிலம் வாங்கி தருவதாக உறுதியளித்தார். அதன்படி அஜய் வாண்டியாரிடம் 2.11 கோடி கொடுத்தேன், ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட அவர் நிலத்திற்கு நிலம் மற்றும் அங்கீகாரம் தராமல் ஏமாற்றிவிட்டார். இது யார் என்று பார்த்தால் தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டியின் நெருங்கிய உறவினர் பரத்ராம். ஆனால் பரத்ராம் பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, எங்கன்னு தான் தெரில எனக்கு. நெருங்கிய உறவினர். வேறு ஏதோ பேசியிருக்குமா சார் பரத்ராம் பற்றி? இல்லை, அது நீ சொல்கிறது சமீர் பரத்ராம், திராவிட மாப்பிள்ளை சார், விண்வெளி நாயகா, அது வேறு, இது வேறு. ஸோ பண்ணியிருக்கிறாரு.
போய் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் இதில் இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டான வேலை என்னன்னு கேட்டால் இப்போது லியோ தான் ஆந்திராவில் இருக்கவர், தெலுங்கானாவில் இருக்கவர். இவர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி நான் பண்ணித்தரேன், நான் தான் எல்லாம் அப்படின்ட்டு. சரி, இப்போ லியோ நம்பணும்ல, நீ எப்படி பண்ண போகிறீன்ட்டு இந்த பாருங்கள், ஃபார்மர் சிஎம் கூட எடுத்த ஃபோட்டோ. யார் ஃபார்மர் சிஎம்? இபிஎஸ் கரண்ட் சிஎம்மோடைய தானே எடுத்திருக்காங்க அவங்க. கரண்ட் சிஎம்மோட எடுத்துருக்குறாங்க. ஃபார்மர் சிஎம் கூட நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காங்கல்ல. சரி, கரண்ட் சிஎம் கூட எடுத்துட்டாங்க. ஃபார்மர் சிஎம் கூட இப்போ இருக்கவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டா வீடியோ கால் யார் இப்போ இருக்கவர்? நிர்வாகி. யார்? அதிமுக ஐடிவின் நிர்வாகி. அவர்கிட்ட ஃபோனில் பேச கூடவே இருக்காங்களான்ட்டு கொள்ள பேர் கொடுத்துட்டாங்களா? இப்போ லியோட்டேருந்து 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்தாச்சா? இப்போ லியோ கேட்குறாரு, எங்கப்பா? லியோ கேஷாக தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? எங்கப்பா வாங்கி தரேன்னு சொன்னீங்க? இல்லைன்னு சொன்ன உடனே லியோவை மிரட்டுறது. எப்படி மிரட்டுறது? லியோவோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒய்ஃபோட ஃபோன் நம்பரை வச்சு டவர் லொக்கேஷனை எடுக்கிறது. எனக்கு இந்த விஷயத்தில் 2 போலீஸ்காரங்க அரெஸ்ட்டு. டவர் லொக்கேஷன் நியூஸ் வந்தப்போ எதுக்கு இவனுங்களுக்கு டவர் லொக்கேஷன்றது எனக்கு ஒன்றும் புரியல. நான் பல இடத்துல விசாரித்தேன், எனக்கு டீட்டெயிலே வரல. டவர் லொக்கேஷன் எதுக்கு உங்களுக்கு? சிடிஆர் டவர் லொக்கேஷன் எதுக்கு? அதான் இப்போ புரியுது. ஸோ இப்போ இந்த லியோ கேட்குறாரா, உன் ஒய்ஃபு இந்த காலேஜுக்கு பக்கத்தில் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு பயம் வருமா வராதா? உண்மையிலே பெரிய ஆள், உண்மையிலே போயிட்டுருப்பாங்க அங்கே இல்லையா? லைவ் டவர் லொக்கேஷன் எடுத்துட்டாங்க. அப்புறம் லியோவுக்கு அடிக்கிறது, நீ இப்போ இந்த இடத்துல தானே இருக்க. சம்மந்தப்பட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை சுற்றி அடியாளை இறக்கிட்டான் போல, பெரிய ரவுடி போல. உண்மையிலேயே அதுக்கு பிறகு துப்பாக்கி வச்சே மிரட்டியிருக்கான். இப்படி இந்த சம்பவம் நடந்த போது தெலுங்கானா டிஜிபி சென்னை கமிஷனர் அருணிடம் பேசியிருக்கிறார். எங்கள் சிஎம் சொன்னார். தெலுங்கானா டிஜிபி அருண்கிட்ட பேசியிருக்காரு. அப்புறம் இவர் வந்து தெலுங்கானா ஆட்கள்கிட்ட கொஞ்சம் சொல்கிறாங்க, காவல்துறையிட்ட எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. புரியல. இவரும் கேட்குறாருல சில ஹெல்ப்ஸு தெலுங்கானா. எவ்வளோ முக்கியமான ஹெல்ப்பெல்லாம் செஞ்சுருக்காரு இந்த ரிலேஷன்ஷிப், தெரியுதா? எங்கள் சிஎம்கே விபூதி அஷ்டம் ஒருத்தன் உங்கள் ஊரில் தான் இருக்கான். இந்த அடிப்படையில் தான் இந்த அஜய் வாண்டையாரை கஸ்டடி எடுத்து விசாரிச்சுருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் வந்திருக்கு. ஆந்திராவில் மட்டும் 150 கோடி ஏமாற்றிருக்கிறது மாதிரி. இதில் தான் சினிமா எடுக்கிறது. என்ன பாட்டு பார்த்து? அவிழாத காலை. ஃபேன் ஆகிட்டான் பைக் பிரசாத். டெய்லியும் கேட்டுருக்கியா? புரியுதுங்களா? இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற இடம் தான் இது ட்ரக்கில் வந்த பணம். அண்ட் எல்லாருக்கிட்டையும் நம்ப வைக்கிறதுக்கு இவர் பயன்படுத்தியது எடப்பாடி பழனிசாமியோடு எடுத்த புகைப்படத்தை. இது பழைய ஃபோட்டோயா, இல்லைன்னா நீ வந்து ஏதாவது ஏஐயில் கீழே பண்ணிட்ட அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக இருங்க ஃபோனில் பேசுகிறேன்னு சொன்ன உடனே இவர் தான் எப்போவுமே அண்ணன் வீட்டில் தானே இருப்பார். அங்கிள் சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ தான் அண்ணன் கூப்பிட்டாரு. அண்ணன் வீட்டில் தான் இருக்கேன். இப்போ அண்ணன் ஏரியா பக்கத்தே வரக்கூடாதுன்ட்டார். கிரீன்வேஸ் ரோடு பக்கமே நீ வரக்கூடாதுன்ட்டார். அந்த வழியாக தான் போனோம், சுற்றிக்கிட்டு போனோம். சுற்றி முடிஞ்சிச்சு, எல்லாம் தெரிஞ்சிச்சு. செக் பண்ணிட்டார் அவர் கூட. இப்போ நான் சொன்னதை திரு பழனிசாமி செய்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அந்த சொன்ன இந்த புகாரை எல்லாம் உங்களிடம் பணியாற்றிய அதிகாரிகள் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் திரு சத்தியமூர்த்தி ஆகியோரிடம் நீங்கள் விசாரித்து சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா? அவர்களிடம் சரிபார்த்திருக்கிறார் என்றும் புரிந்து கொள்கிறேன். அவர்கள் வந்து சரிபார்த்து விட்டு பாதி தான் சொல்லியிருக்காரு சங்கர்ன்ட்டாங்க. அவருக்கு முழுசாக தெரியல. இப்போ தானே ஒன்று வருது. எனக்கு இந்த டவர், இந்த அஜய் வாண்டியர் மேட்டர் எனக்கு தெரியாது. நேற்று கஸ்டடி எடுத்திருக்காங்கன்றது தெரியும். அப்புறம் தினகரில் இந்த நியூஸ் வந்தோடனே சார் இது என்ன சார் மேட்ருன்னு சொன்ன உடனே எப்படி தெரியுமா வந்துச்சு? அப்போ தான் சொல்கிறாங்க, தெலுங்கானா சிஎம் வீட்டில் நெருங்கிய உறவினரான், கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. ஸோ இந்த பார் மேட்டரில் மாட்டினோன்னே அதை வச்சு பிடிச்சி லூப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் நிறைய பேர் எல்லாமே கேஷாக கொடுத்துருப்பாங்க. புரியுதா? 3 கோடி 2 கோடி. நீங்கள் போய் ஆமாம் நான் வந்து லியோ கிட்ட 3 கோடி ரூபாய் நான் பணமாக பிளாக் தான் சார். அதான்ப்பா கொடுத்தேன்ட்டு நான் புகார் கொடுத்தாலே 3 கோடிக்கு நான் ஐடி கட்டணும். ஆமாம், டி அண்டர்ஸ்டாண்ட்? நான் இப்போ வந்து 2023 நான் லியோவுக்கு கொடுத்தேன், 2 கோடி ரூபாய் கொடுத்தேன்ட்டு நான் ஒரு புகார் அங்கே கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோ. அதை 2023க்கான ஐடி ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணியிருப்பேன். ரைட்டா? அந்த 23 ஐடி ரிட்டர்னில் நீங்கள் ரொக்கமாக கொடுத்த இந்த 3 கோடியை கணக்கில் காமிச்சிருப்பீங்க. பட் ஐடி இதை எடுத்துக்கிட்டு நீ காமிச்சதில் வந்து 3 கோடி கம்மியாகுது, ரிவைஸ் பண்ணிவிட்டு 3 மடங்கு இதை கட்டுன்னு சொல்லுவாங்க. எவன் கொடுப்பான் கம்ப்ளைண்ட்டு?
இன்னொன்று இருக்குது சார், ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கான ஒரு கேஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து விவகாரங்களில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி திரு அருண் அவர்களோட பர்மிஷன் வேணும். மேக்ஸிமம் இவர் வந்து ஏமாத்திருக்கிறது தெலுங்கானா, அங்கேருந்து இங்கே வந்து அலைய முடியாது. தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் விவகாரங்களுக்கே வந்து எஃப்ஐஆர் போட முடியறதில்ல. இப்போ அதெல்லாம் அந்த நடைமுறை சிக்கல்களும் இருக்குது. நடைமுறை சிக்கல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டையார் போலீஸில் பரபரப்பு வாக்குமூலம் இப்படித்தான் வருகிறது. ஒரு நாள் கஸ்டடி கேட்டிருக்காங்க. இவரை ஓமந்தூரார்லாம் அனுமதியில் வந்து ருங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேயே வச்சு அதுதான் நான் கேட்கலான்னு நினச்சேன் சார். பிரசாந்த்க்கு கொடுத்த வந்து ஒரு அந்த விஐபி ட்ரீட்மெண்ட் வந்து ஏன் வந்து அஜய் வாண்டையாருக்கு கொடுக்கப்படவில்லை? திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. அஜய் வாண்டையார் முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத்துடன் இணைந்து கொக்கையின் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் புழக்கத்தில் விடுதல் போன்ற குற்றங்களிலும் ஈடுபட்டுள்ளார். அதன் மூலம் சம்பாதித்த பணத்தை அஜய் வாண்டையார் கிழக்கு கடற்கரை சாலையில் பங்களா வீடு, சொந்த ஊர்களில் பல ஏக்கர் நிலங்கள், பல நிறுவனங்களில் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு, பல கோடி மதிப்புள்ள சொகுசு கார்கள் வாங்கி தனது காதல் மனைவியுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக விசாரணையின் போது வாக்குமூலமாக அளித்துள்ளார். இதை எதுக்கு அவர் தனியாக வேற வாக்குமூலம் கொடுக்கணும்? அந்த பின் மரக்கட்டை சேனலில் போய் பார்த்தாதான் ஊருப்பட்ட இன்டர்வியூஸ் இருக்குது. அவரே கொடுத்த வாக்குமூலம் 2 பேருமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதாவது செருப்பு மட்டும் பார்த்தீங்கன்னாலே 2 கார் வாங்கலாமா? எங்கள் வீட்டிலலாம் இந்த சொந்தக்காரங்க வந்தால் தான் அவ்வளோ செருப்பு நம்ம வீட்டில் கிடக்கும். கல்யாணத்துக்கு போனால் தான் இருக்கும் அந்த மாதிரி செருப்புலாம். அந்த அளவுக்கு செருப்புங்க கும்பலாக கிடக்கு. இப்போ தான் தெரியுது ஊரை அடித்து உலையில் போட்டுள்ள. ஆக்சுவலாக வந்து ஊரில் இருக்கிற பணக்காரங்க பார்த்தானா அவன் எப்படி பணக்காரனா ஆகிறான்னு சொல்லிட்டு நீ இப்போ தான் தெரியுது. எனக்கும் இந்த சஸ்பிஷன் இருந்திருக்கு இல்லையோ. எனக்கும் என்னென்ன பார்த்தோன்னே வியப்பாக இருக்கும். ஐயோ பாரு எவ்வளோ பெரிய காரில் வந்து இறங்குறாங்கன்ட்டு. நம்மக்கிட்டலாம் அந்த கார் இல்லை, ரைட்டா? இன்னொன்று மனசு வராது. 90 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க மனசு வருமா? இது செகண்ட் ஹேண்ட் கார் இருந்தால் ஈஸியாக வாங்கிடுவோம் நம்ம. ஸோ 90 லட்சத்துக்கு கார் வச்சுருக்காங்களே நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃப்ராடுக்காரன் நாய்ங்க. இப்படி ஊரு பூரா சீட்டிங் பண்ணி இந்த கார் வாங்குறது இல்லாமல் இந்த காரை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாவில் வீடியோ, எங்கள் புது காரை பாருங்கள், என் மனைவிக்கு நான் புது காரை பரிசளித்தேன். பார்த்தீங்களா இந்த வீடியோ? யார் துட்லடா? கொக்கைன் வித்த காசு. பரத்ராம் காசு. அது பார்லர் வச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கோல்டன் பிங்க் கலரில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அந்த பார்லருக்கு. காண்டில் தானே சொன்னீங்க இப்போ அதை. சரிங்க சார், இந்த அரசியல் அரட்டையில் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். அடுத்த அரசியல் அரட்டையில் நிறைய விஷயங்களை பேசுவோம். அடுத்த அப்டேட்டில். ரொம்ப நன்றி. நன்றி சார்.